வடகலிங்க விஜயம் அத்தியாயம் 45 திருநிறையூர். ஆவேசமுடன் சபதம் செய்த மணவாளினியை ஆதரவுடன் அணைத்து கொண்ட கருணாகரன் மெல்லிய குரலில், மணவாளினி, நீயே என் கவசம். நீ உடனிருப்பதால் பல வெற்றிகளை குவிப்பேன் என்று என் உள்ளம் கூறுகிறது. இனி எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. திருமணத்துக்கு இப்போதே நான் தயாராக இருக்கிறேன் என்றான். கருணாகரன் மணவாளினியின் ஆவேச பேச்சை கேட்டுவிட்டு தான் கூற வந்த விஷயங்களை முழுவதுமாக கூறவில்லை. முக்கியமாக சமீப காலங்களாக அவனுக்கு நேர்ந்த ஆபத்துக்களை பற்றி அவளிடம் கூறவில்லை. வடகலிங்க மன்னன் அனந்தவர்மன் கருணாகரன் மீது வன்மம் கொண்டு கயவர்களை ஏவிவிட்டு அவனை கொலை செய்ய ஏற்பாடு செய்த நிகழ்வுகளை கூற முடியவில்லை. காஞ்சியில் உள்ளபோது மறைந்திருந்து சிலர் விஷ அம்புகளையும் விஷம் தடவிய ஈட்டிகளையும் எரிந்துள்ளனர். ஆனால் கருணாகரனும் அவனது மெய்காப்பாளர்களும் அம்முயற்சிகளை தடை செய்தனர். பிடிபட்டவர்களிடம் விசாரிக்க முடியவில்லை. காரணம், அவர்களுடைய நாக்குகள் துண்டிக்கப்பட்டதே ஆகும். வடகலிங்க மன்னன் வேண்டுமென்றே இந்த மாதிரியான காரியங்களுக்கு அனுப்பும் ஆட்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வேண்டிய பொருளுதவி செய்துவிட்டு நாவையும் துண்டித்திருக்கிறான் என்பது புரிந்தது. அவர்கள் மூலமாக வடகலிங்கத்தின் சதி வேலைகள் எவருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று இவ்வாறு கொடூர செயல்களை வடகலிங்க மன்னன் செய்துள்ளான் என்பதும் கருணாகரன் புரிந்து கொண்டான். தன்னை தொடர்ந்து வரும் வடகலிங்க ஒற்றர்கள் தன்னை கொன்றாலும் பரவாயில்லை, ஆனால் மணவாளினியை கொன்றுவிட்டால் என்ன செய்வது? அதனால் இனி மணவாளினியை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்த கருணாகரன் நீண்ட காலமாக மணவாளினியை சந்திக்காமல் இருந்து வந்தான். திருமணம் நெருங்கி வரும் சூழ்நிலையில் வேறு வழியில்லாமல் மணவாளினியை சந்திக்க நேர்ந்தது. இருப்பினும் கருணாகரன் மணவாளினியிடம் இவ்விஷயங்களை தெரிவிக்க கூடாது என்றே முடிவெடுத்தான். அதே சமயத்தில் திருநிறையூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பெற்றோர்களுக்கும் தகுந்த வீரர்களை அனுப்பி பாதுகாப்பு பணிகளில் கவனம் செலுத்தினான். திருமணம் முடியும் வரையில் கவனமாக பார்த்து கொண்டால் பிறகு எவ்வித கவலையும் தேவையில்லை. காஞ்சியில் பாதுகாப்பாக வைத்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தான். மணவாளினியிடம் விடை பெற்று கொண்டு தஞ்சையிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் சந்தித்து திருமணத்திற்கு அழைப்பு விடுத்தான் கருணாகரன். சக்கரவர்த்தியிடம் நேரில் சென்று திருமண ஏற்பாடுகளை பற்றி எடுத்து கூறிவிட்டு சக்கரவர்த்தியும் மகாராணியாரும் தலைமை வகிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டு பிறகு காஞ்சிக்கு புறப்பட்டான். சக்கரவர்த்தியிடம் தனக்கு நேர்ந்த ஆபத்துக்களை பற்றி கூற விரும்பவில்லை. காஞ்சி சென்றடைந்தவுடன் தனக்கு நம்பிக்கைக்கு உரிய வீரர்களை திருநிறையூருக்கு அனுப்பிவிட்டு மணவாளினிக்கும் அவளது பெற்றோர்களுக்கும் தனது பெற்றோர்களுக்கும் காவலாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். மேலும் திருமண ஏற்பாடுகள் செய்வதற்கும் தேவையான ஆட்களை திருநிறையூருக்கு அனுப்பிவிட்டு காஞ்சியில் தனது வழக்கமான பணிகளில் ஈடுபட்டான். திருமணம் இன்னும் 10 தினங்களே இருப்பதால் அதுவரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை விரிவாக செய்ய ஆரம்பித்தான். இருப்பினும் அவன் மனதில் வடகலிங்க மன்னனை பற்றிய ஐயம் இருக்கத்தான் செய்தது. இத்திருமண நிகழ்ச்சியில் அனந்தவர்மன் ஏதாவது குழப்பம் செய்வதற்கு முயற்சிப்பான் என்றும் நினைத்தான். அதே சமயம் தன்னை மீறி எதுவும் நடக்காது என்று தீர்மானித்து கொண்டான் கருணாகரன். வடகலிங்க மன்னன் அனந்தவர்மனின் அரண்மனையில் ஒரு கூடத்தில் மன்னன் அமர்ந்திருக்க அவனுக்கு அருகில் அமைச்சர் எங்கராயனும் ஒற்றர் படைத்தலைவன் சோமேஸ்வரனும் பணிவுடன் நின்றிருந்தனர். அனந்தவர்மன் அவர்கள் இருவரையும் ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளுமாறு கூறியவுடன் நீண்ட நேர ஆலோசனைக்கு தயாராக அமர்ந்தனர். சோமேஸ்வரரே, உங்கள் முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டனவே. கருணாகரனை ஒன்றும் செய்ய முடியாமல் நமது ஆட்களும் பிடிபட்டு விட்டனர். ஏன், என்ன காரணம்? நமது சிறைச்சாலையை தகர்த்த அந்த கருணாகரன் இன்னும் உயிரோடு இருப்பது உங்களுக்கு சம்மதமாக இருக்கிறதா என்று கோபத்தோடு கேட்டான் அனந்தவர்மன். அரசே, நமது வீரர்கள் பல முறை முயன்று பார்த்தனர். ஆனாலும் கருணாகரனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மறைந்திருந்தும் பின்னால் இருந்தும் விஷ அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிந்துள்ளனர். ஆனால் அவன் எப்போதும் இரும்பு கவசம் அணிந்திருக்கிறான். நாம் நமது வீரர்களின் நாவை துண்டித்து அவனை கொல்லும்படி உத்தரவிட்டிருந்தாலும் நமது வீரர்கள் பிடிபட்டவுடன் நாம் தான் வீரர்களை ஏவி விட்டோம் என்பதையும் கருணாகரன் அறிந்துள்ளான் என்று தெரிகிறது அரசே. அப்படியா? அமைச்சரே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நமது வீரர்கள் எவ்வளவு முயன்றும் கருணாகரனை பிடிக்கவோ கொல்லவோ முடியவில்லையே என்று கேட்டான். அரசே, கருணாகரனை நேரடியாக தாக்குவதை விட சூழ்ச்சியினால் அவனை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்றான் எங்கராயன். அது எப்படி சாத்தியமாகும்? அரசே, சற்று நேரத்துக்கு முன்னர் சோமேஸ்வரன் கருணாகரனுக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெறுவதாக கூறினார் அல்லவா? ஆமாம்.
அத்திருமணத்தில் நாம் ஏதாவது இடையூறுகள் செய்யலாம் என்று கூறுகிறீர்களா? ஆம் அரசே. கருணாகரன் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவள் என்றும் சோமேஸ்வரன் கூறுகிறார். இந்த தகவலை வைத்து நாம் ஒரு திட்டம் தீட்டினால் கருணாகரனை எளிதில் கைப்பற்றிவிடலாம். சோமேஸ்வரன் அரசனிடம், ஆம் அரசே, நமது ஒற்றர்கள் அறிந்து வந்துள்ளனர். அந்த பெண்ணின் பெயர் மணவாளினி. அவள் ஒரு சிற்றரசன் மகளோ அல்லது பெரிய படைத்தலைவர் புதல்வியோ அல்ல. அவள் சாதாரண குடும்பத்து பெண். ஆனால் மதுரையில் புதியதாக அரசாட்சி ஏற்றிருக்கும் சடையவர்மன் பராந்தகன் என்ற பாண்டிய மன்னனுக்கும் அப்பெண்ணுக்கும் என்ன உறவோ தெரியவில்லை. மதுரை அரசன்தான் முன்னின்று திருமணத்தை நடத்தப் போவதாக கேள்விப்பட்டோம் என்றான். அந்த பாண்டியன் சடையவர்மன் தானே வேங்கியில் ஒரு சிறிய படையை வைத்துக்கொண்டு தென்கலிங்க மன்னன் பீமனை அடிபணிய வைத்தவன் என்று கேட்டான் அனந்தவர்மன். ஆம் அரசே, சடையவர்மன் எங்கிருந்து முளைத்தான் என்று தெரியவில்லை. கருணாகரனுக்கு உதவியாக இருந்தான் என்று கேள்விப்பட்டோம். அப்போருக்கு முன்னர் எந்த போர்க்களத்திலும் சடையவர்மன் பங்கு கொண்டதாகவும் தெரியவில்லை. அனுபவம் இல்லாதவன். அவன் படைத்தலைவனாக ஆக்கப்பட்டு வேங்கி நாட்டில் சோழர்களுக்கு வெற்றியை தேடித்தந்தவன் என்றான் எங்கராயன். அமைச்சரே, வேங்கி நாட்டில் நடந்த போரில் தென்கலிங்க பீமன் தோற்ற செய்தி அறிந்தவுடன் நானும் அதிர்ச்சியடைந்தேன். பீமன் நம்மை உதவிக்கு அழைக்கவும் இல்லை. அழைத்திருந்தால் அவனுக்கு இந்த அளவு தோல்வியும் ஏற்பட்டிருக்காது. இனி அவன் கனவில் கூட சோழர்களுக்கு எதிராக திரும்ப மாட்டான். அப்போர் நமக்கும் ஒரு படிப்பினைதான். நேரடியாக நாம் சோழர்களிடம் மோதுவதை விட மறைமுகமாகத்தான் அவர்களை பணிய வைக்க வேண்டும். அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் கருணாகரன் மணக்கப் போகும் இளநங்கையை நாம் கைப்பற்ற வேண்டும் என்றான். அப்படியே செய்யலாம் அரசே. திருமணத்துக்கு இன்னும் 10 தினங்கள் உள்ளன. அதற்குள் நாம் செயலாற்ற வேண்டும். சோமேஸ்வரன் இன்றே புறப்பட தயாராகட்டும். வேண்டுமானால் நானும் அவருடன் செல்கிறேன். அங்கு போய் நிலவரத்தை அறிந்து கொண்டு தகுந்த திட்டம் தீட்டி செயல்படுத்தலாம் என்றான். மன்னன் அனந்தவர்மன் சிறிது நேரம் யோசனை செய்தான். சோமேஸ்வரனை மட்டும் அனுப்பினால் காரியம் கைகூடாது. கூடவே அமைச்சர் எங்கராயனும் அனுப்ப வேண்டும். உதவிக்கு வீரர்கள் சிலரையும் அழைத்து செல்லட்டும் என்று நினைத்தான். மன்னன் அனந்தவர்மனின் கட்டளைப்படியே அன்று மாலை ஒரு மரக்கலம் புறப்பட ஆயத்தமாக இருந்தது. மரக்கலத்தில் வியாபார பொருட்களும் ஏற்றப்பட்டிருந்தன. வணிகர்கள் போல உடை அணிந்து எங்கராயனும் சோமேஸ்வரனும் கலிங்க வீரர்கள் 20 பேருடனும் மாலுமிகள் ஊழியர்கள் என்று ஒரு குழு புறப்பட்டது. மரக்கலத்தில் அமைச்சர் எங்கராயன் சோமேஸ்வரனுடன் பேசி கொண்டிருந்தான். மாலை நேரத்தில் சூரியன் மறைய போகும் நேரம். எங்கும் குளிர்ந்த காற்று சுகமாக வீசியது. பாய்கள் விரிக்கப்பட்டு மரக்கலம் விரைவாக சென்று கொண்டிருந்தது. பணியாளர்கள் தீப்பந்தங்களை ஏற்றி மரக்கலத்தில் ஆங்காங்கே சொருகினர். கடலில் அலைகள் அதிகமில்லை, கொந்தளிப்பும் இல்லை. மெல்லிய அலை மீது மரக்கலம் ஏறி விளையாடி துள்ளி கொண்டு செல்வது போல தோன்றியது. சூரியன் வெளிச்சம் முற்றிலும் மறைந்துவிட தீப்பந்தங்கள் ஒளிவிட்டு பிரகாசிக்கத் தொடங்கின. வளர்பிறை சந்திரனின் கிரணங்கள் நட்சத்திரங்களின் ஒளி என்று வான பிரதேசம் ஜெகஜோதியாக காட்சியளித்தது. மேல்தளத்தில் மேடை போன்ற இடத்தில் எங்கராயனும் சோமேஸ்வரனும் அருகருகே அமர்ந்து உற்சாகமாக உரையாடி கொண்டிருந்தனர். சோமேஸ்வரரே, நாம் நாகைப்பட்டினத்தில் கரையிறங்கலாம். அங்கிருந்து குதிரை வண்டியிலோ அல்லது குதிரையிலேயோ திருநிறையூருக்கு செல்லலாம். தேவையான குதிரைகள் மரக்கலத்தில் உள்ளனவா என்று கேட்டான். அமைச்சரே, 5-6 குதிரைகள் மரக்கலத்தில் உள்ளன. தேவை ஏற்பட்டால் மேலும் குதிரைகளை நாகையிலேயே பெற்றுக்கொள்ளலாம். நாம் வியாபாரிகள் போல வேடமணிந்து இருப்பதால் எளிதில் குதிரைகளை பெற்றுக்கொள்ள முடியும். திருநிறையூருக்கு சென்று மணவாளினியை கைப்பற்றிய பிறகு கலிங்கம் திரும்பிவிட வேண்டியதுதானே நமது திட்டம். சோமேஸ்வரரே, முதலில் நீங்களும் சில வீரர்களும் திருநிறையூரில் ஏதாவது மறைவான இடத்தில் தங்கியிருந்து மணவாளினியின் இல்லத்தை கவனித்து கொண்டிருங்கள். காவல் இல்லாத நேரமாக, அதுவும் நடுநிசியில் அவளை தூக்கி வந்து விடுவது எளிதாக இருக்கும். ஆனால் அவளை கைப்பற்றிய பிறகு பத்திரமாக கலிங்க நாடு வரை வருவது என்பது இயலாத காரியம். அதற்குத்தான் நான் வேறொரு யோசனை செய்திருக்கிறேன். அப்படியா? என்ன திட்டம்? நீங்கள் திருநிறையூரில் சில நாட்கள் இருங்கள். அதற்குள் நான் சில வீரர்களை அழைத்து கொண்டு பாண்டிய நாடு செல்கிறேன். அங்கு ஏதாவது ஒரு குக்கிராமத்திலோ அல்லது மறைவான பகுதியிலேயோ தங்குவதற்கும் மறைந்து வாழ்வதற்கும் உள்ள இடத்தை தேர்ந்தெடுத்து வைத்துவிட்டு மறுபடியும் நான் திருநிறையூருக்கு வந்துவிடுகிறேன். சமயம் நேரும் போது மணவாளினியை தூக்கி கொண்டு நாம் அனைவரும் பாண்டிய நாட்டுக்கு சென்று விடலாம். சிறிது காலம் அங்கேயே இருந்து இங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு கலிங்க நாட்டிற்கு திரும்பி விடலாம். என்ன சொல்லுகிறீர்கள்? இதுவும் நல்ல யோசனைதான். மணவாளினியை தேடிக்கொண்டு
கருணாகரன் எப்படியும் நாலா பக்கமும் ஆட்களை அனுப்புவான். கலிங்கத்திற்கும் ஆட்களை அனுப்புவான், அல்லது அவனே மணவாளினியை தேடிக்கொண்டு கலிங்க நாட்டிற்கும் வந்து சேரலாம். அப்போது அவனையும் நாம் சிறைப்பிடித்து விடலாம். ஆனால் அவன் பெரும் படையோடு கலிங்க நாட்டிற்கு படையெடுத்து வந்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டான் சோமேஸ்வரன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.